السلام عليكم ورحمة الله وبركاته. أقدم بسم الله جل وقسم وحمدي له حمدا بالدوام مؤسما أسلم تسليما كثيرا قياسما أسلي صلاة تملأ الأرض والسماء على من له على العلا متبوع. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي. ربي تمم بالخير والسعادة وما توفيقي إلا بالله عليه توكلت وإليه أنيب. பெருகி வரும் கருணையினால் பேருலகை காத்து வரும் அருளாளன் அன்புடையோன் அல்லாஹுவின் திருப்பெயரால் தொடக்கம். இருட்டினிலே இடறிவிழும் இனத்தவர்க்கு இஸ்லாத்தில் பெருவிளக்கை காட்ட வந்த பெருமானார் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடையவும் அவர்களின் அன்பு தோழர்கள் அருமை குடும்பத்தார்கள் அவர்களின் புனிதமிக்க பாதையிலே வாழ்ந்த புண்ணிய பூமான்கள் அனைவரின் ஆத்மா ஆசையினை மனம் மொழி மெய் ஆத்மாவினால் வேண்டி விரும்பியவனாக தொடர்கின்றேன். பேரன்பிற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய இஸ்லாமிய சமுதாய நேயர்களே, சன்மார்க்க சீலர்களே, அல்லாஹுவின் அருள் நாடும் நல்லடியார்களே, எல்லாம் வல்ல அல்லாஹுடைய பேரருளால் புனித ரமதானை வரவேற்று 3 வாரங்களில் அந்த ரமதானின் ஆனந்தத்தை அனுபவித்து இப்போது பிரியமிக்க ரமதான் நம்மிடந்து பிரியாவிடை பெறுகிறது. ஃபேர்வெல் ஜும்மா, ஜும்மாத்துல் விதா, அதாவது விடைபெறும் வெள்ளி. இந்த விடைபெறும் அந்த மன உணர்வு இருக்கிறதே, அதை எண்ணி பார்க்கும்போது ஆளாளுக்கு வேறுபடும். ஒவ்வொருவருக்கும் ரமதான் விடைபெறுகிறது, புறப்பட்டு செல்கிறது என்ற எண்ணம் இருந்தாலும் அந்த ரமதானோடு ஈடுபட்டவர்கள், இதயபூர்வமாக இரண்டர கலந்தவர்கள், ரமதானால் ஆனந்தத்தை ஆன்மீக ரீதியாக பெற்றவர்கள், அவரவருடைய விகிதாச்சாரத்திற்கு ஏற்றவாறு அந்த விடைபெறும் துயரம் ஏற்படும். எனவே ரமதானை வருக வருக என்று வரவேற்று 2 மாதத்துக்கு முன்னால வரவேற்றோம். அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபி ரஜப வ ஷஅபான வ பல்லகனா ரமதான். எல்லாமல்ல ஏகநாயனே, எங்களுக்கு நடப்பு ரஜபிலும் நடப்பு ஷஅபானிலும் எங்களுக்கு நீ பரக்கத்தை செய்து ரமதானை அடைய வைப்பாயார். எந்த ரமதானை அடைய வைக்க வேண்டும் என்று 2 மாதங்களாக ஒவ்வொரு பள்ளியிலும் இமாம்கள் தொழுகை துஆவில் கேட்டார்களோ அந்த ரமதானை அடைந்தோம். அல்ஹம்துலில்லாஹ். 2 மாத எதிர்பார்ப்போடு, அதாவது பிரியமானவர்கள் நேசமானவர்களை வரவேற்பது எதிர்பார்ப்பது ரொம்ப காலமாக இருக்கும். எனவே நமது வீட்டு திருமணம் என்றால் அந்த திருமணத்துக்கான ஆயத்த ஏற்பாடுகளும் அலங்காரங்களும் முற்கூட்டியே தொடரும். அப்படி தொடரக்கூடிய சூழ்நிலையிலே ஒரு நாள் அவர் நம்மிடத்திலிருந்து புறப்படுகிறார். சுருக்கமாக சொன்னால், நம்ம உதாரணத்துக்கு பாசத்தோடு வளர்த்த பிரிய மகள் திருமணம் முடிந்த பிறகு புகுந்த வீட்டுக்கு போகிறார். ஆனால் அதிராம்பட்டினத்தை பொறுத்தவரை தாயுடன் மகள், தந்தையுடன் மகள் குடியிருக்கிறார் என்பது ஒரு கன்னிகை கலங்களில் கொஞ்சம் குறைவாக இருக்கலாம். ஆனால் மற்ற இடங்களெல்லாம் பெண்களுக்கு பிறந்த வீடுக்கு பிறகு புகுந்த வீடு. அந்த புகுந்த வீட்டுக்கு புதுப்பெண்ணாக மகள் புறப்படும் போது தந்தை அழுகிறார். என் பாசத்தோடு வளர்த்த என் அருமையான மகள், இப்போது நீ புகுந்த வீட்டுக்கு போகிறாயே என்று அந்த பிரிவினுடைய துயரம் ஏற்படும். ஆக பிரிய ரமதான் புறப்பட்டு செல்கிறது. புறப்பட்டு செல்லும் போது நம்முடைய எண்ணம் என்ன? இனி இந்த ரமதான் எப்போது வரும்? இன்ஷா அல்லாஹ் அடுத்த ஆண்டு வரும், அதில் சந்தேகமில்லை. ஆனால் நமக்குரிய கவலை எல்லாம் நமது உள்ளத்தில் பதிந்திருக்கிற வேலையெல்லாம், அருமையான ரமதானே, இதுவோ நீ புறப்பட்டு செல்கிறாயே, அடுத்த ஆண்டு நீ நிச்சயம் வருவார். ஆனால் உன்னை வரவேற்பதற்கு நாங்கள் இந்த உலகத்தில் இருப்போமா, இருக்க மாட்டோமா? சென்ற ரமதானில் வாழ்ந்தவர்கள் இந்த ரமதானில் இல்லை. எத்தனை பேர்கள் அல்லாஹுடைய அழைப்பேற்றி சென்று விட்டார்கள். இந்த ரமதானில் இருப்பவர்களுக்கு, இந்த ரமதானை முழுமையாக இபாதத்தால் அலங்கரித்தவர்களுக்கு, ஆன்மாவில் ஆனந்தம் பெற்றவர்களுக்கு அடுத்த ரமதானில் இருப்போம் என்றைக்கு எந்த வாரண்டியும் இல்லை, எந்த கேரண்டியும் இல்லை. ஏனென்றால் ரமதானை பொறுத்தவரை அடுத்த ஆண்டு என்பதில் அடுத்த நொடி. இன்றைக்கு இருக்கிற நான் நாளைக்கு இருப்பேனா இருக்க மாட்டோமா தெரியாது.
ஒவ்வொரு மனிதனுக்கும் அடுத்த ஆண்டு, அடுத்த மாதம், அடுத்த வாரம் என்று கணிப்பு. அல்லாஹுடைய கணிப்பு அடுத்த வினாடி. லா யஸ்தக்திமூன ஸாஅத்தன் வலா யஸ்தகிரூன். ஒரு மனிதனுக்கு நாம் உரிய தவணையை நிர்ணயித்து விட்டால் லா யஸ்தக்திமூன ஸாஅத்தன், சிறிது நேரம் கூட அவர்கள் முந்தவும் மாட்டார்கள், பிந்தவும் மாட்டார்கள். அந்த விதிப்படி அல்லாஹுடைய நாட்டுப்படி பயணங்கள் அமைகின்றன. எனவே இந்த ரமலானை மீண்டும் வழியனுப்பி வைக்கின்ற தருணத்தில் இனி வரவேற்பதற்கு நாம் இருப்போமா இல்லையா என்றால் நாம் எண்ணி பார்க்க வேண்டிய துயரம். ரமலானுடைய அந்த ஆனந்தத்தை பல வகையாக பிரிக்கலாம். புனிதமிக்க ரமலான் நோன்பை தவறாக கடைபிடித்தவர்கள் ஒரு சாரார், அல்லது ரமலானை ஒட்டி ஃபர்தை மட்டும் தொடர்ந்தவர்கள், வழக்கமாக ஃபர்திலே பாராமுகமாக இருந்தவர்கள் ரமலானை தவறாமல் ஃபர்தை தொழுதிருப்பார்கள். இன்னும் சிலர் தராவிகி போன்ற சுன்னத்தில் ஈடுபட்டிருப்பார்கள். அதிலும் தராவிகள் 20 தொழுதவர்கள் இருப்பார்கள், 8 ரக்கஅத்து தொழுதவர்கள். எதை பற்றி நமக்கு பிரச்சனை இல்லை. அவரவர் உழைப்புக்கான ஊதியம் அவருக்கு வழங்கப்படும். பாக்கெட்டில் கொண்டு செல்லக்கூடிய பணம் எவ்வளவு இருக்கிறதோ ஷாப்பிங்கில் பொருள் அவ்வளவு இருக்கும். நமக்கு 2 பேர் ஷாப்பிங் போகிறார்கள். ஒருவர் 2000 ரூபாய் பாக்கெட்டில் வைத்தார், ஒருவர் 20,000 வைத்தார். உயர்ந்த மார்க்குகளிலே ஷாப்பிங் மாலிலே சென்ற போது இருவரும் பர்ச்சேஸ் பண்ணார்கள். எனவே பர்ச்சேஸ் பண்ணக்கூடியது பாக்கெட்டில் இருக்கிற காசுக்கு தகுந்தவாறு. இப்போ ரமலானிலே நாம் எவ்வளவு அமலையை சேகரித்தோமோ இதனுடைய பர்ச்சேஸ் மேஷர் மைதானத்தில் கிடைக்கும். 8 தொழுதவர்கள் குற்றவாளிகள் அல்ல, அவர்களிடத்திலே தவறு சொல்லவில்லை, அவர்களுடைய உழைப்பு அவ்வளவுதான். சிலருக்கு சோம்பேறித்தனத்தினால் 8 தொழுதிருக்கலாம், சிலருக்கு உடலில் சோர்வின் காரணத்தினால் சொல்லலாம், வயது மூப்பினால் அல்லது உடலுடைய பலகீனத்தினால், அது ஒரு பிரச்சனையே இல்லை. யார் யார் எவ்வளவு தொழுதார்களோ அதற்கான பயனை மறுமையில் அனுபவிக்கலாம். ஆக எப்படி இருந்தாலும் சுன்னத்து தொழுதார்கள், பரதுடன் நோன்பு வைத்தார்கள், சுன்னத்து பரதை தொழுதார்கள், சுன்னத்தில் தொழுதார்கள். அடுத்து எக்ஸ்ட்ரா தொழுகை பாருங்க, தஹஜ்ஜுத் தொழுகை, அதை போல தஸ்பீஹ் தொழுகையெல்லாம் புனித ரமலானில் சிறப்பு அமல். அந்த தஹஜ்ஜுத் என்பது எல்லா நாளும் உண்டு. எம்பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அறிவிக்கிறார்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரமலானிலும் ரமலான் அல்லாத மாதத்திலும் 8 ரக்அத் தொழுதார்கள். அதற்கு ஹதீஸின் விரிவாக சொல்றார், அது என்ன 8 ரக்அத்னா தராவீஹ் என்ற தஹஜ்ஜுத். ஃபத்ஹஜ்ஜத் பிஹி நாஃபிலத்தன் லக. அல்லாஹ் தன் ரசூலை பார்த்து சொல்றான், நபியே நீங்கள் தஹஜ்ஜுத் தொழுங்கள், நாஃபிலத்தன் உங்களுக்கு சிறப்பு உத்தரவு. அப்படின்னு அர்த்தம் என்ன? நமக்கு 5 வேளை தொழுகை தஹஜ்ஜுத் சுன்னத்து, அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு ஃபர்து மாதிரி தஹஜ்ஜுத். எனவே அந்த ஃபர்திலே குறைந்தபட்சம் 2 ரக்அத், அதிகபட்சம் 8 ரக்அத். வித்திரை பொறுத்தவரை குறைந்தபட்சம் 3 ரக்அத், அதிகபட்சம் 11 ரக்அத் நம்ம நடைமுறையா நம்ம ஊர்ல தொழுகிறோம், அல்ஹம்துலில்லாஹ். இப்போ நம்முடைய செய்யக்கூடிய அமல்கள் எவ்வளவு அதிகரித்ததோ அந்த அமல்களுக்கு ஏற்ப ஆன்மா ஆறல் தழுவிக்கொண்டது. புனித ரமலானோடு நம்முடைய ரூஹு தழுவிக்கொண்டது. எனவே இந்த நேரத்திலே பாசமும் நேசமும் எவ்வளவு அதிகரிக்கிறதோ அதற்கு தகுந்தவாறு பிரியும் போது துயரம் அதிகரிக்கும். உதாரணமாக கணவன் மனைவி திருமணத்துக்கு பிறகு கடல் கடந்து சென்ற கணவனை வழியனுப்பி வைக்கிறார். அந்த கணவனை அனுப்பி வைக்கும் போது அவருடைய தந்தை தாய் வழி அனுப்புகிறார், அவருடைய உடன்பிறப்புகள் வழி அனுப்புகிறார்கள். ஆனால் வித்தியாசம் உண்டு. மனைவிக்கு கணவன் விடை வரும்போது கடல் கடந்து செல்கின்றாரே நம் கணவன், இனி அவரை ஓராண்டோ ஈராண்டோ கடந்து வரலாம், வர வேண்டும் வர வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு கண்ணீர் கலங்க மனைவி ஒருத்தியை அனுப்பி வைக்கிறார். அந்த அனுப்பும் போது அந்த காலகட்டம் அதில் ஒரு இம்பார்ட்டன்ட், முக்கியத்துவம். திருமணம் முடிந்து ஒரு மாதம் 2 மாதம் ஒன்றாக வாழ்ந்து ஒன்றி போய் வாழ்ந்து கடைசியில் அந்த கணவன் விடை வரும்போது மனைவியின் கண்கள் அதிகமாக கலங்கும். அதே நேரத்தில் அவருடைய அண்ணன் தம்பி மாமன் மச்சான் மற்றவர்களுக்கு ஒரு பிரிவிரிப்பு ஒரு வேதனை இருக்கும். ஆனால் மனைவிக்கு இருக்கிற வேதனை அளவுக்கு மற்றவர்களுக்கு இருக்காது. பிரிய மகன் மீது இருக்கிற வேதனை அளவுக்கு பெற்றோருக்கு மீது இருக்கிற வேதனை அளவுக்கு மற்றவர்களுக்கு இருக்காது. ஆக ஒரு உண்மையை நமக்கு தெரிகிறது, விடைபெறக்கூடிய நபர்
அவர் எந்த அளவுக்கு நெருக்கமானவர், நேசமானவர் என்பதை உணர்ந்து அதுக்கு தகுந்தவாறு விடைபெறும் வேதனையின் வெளிப்பாடு தெரியும். இங்கே பிரிய ரமதான் விடைபெறுவது எல்லோருக்கும் சேர்த்து விடைபெறுகிறது. அந்த விடைபெறும் நேரத்திலே இபாதத்தை அதிகம் செய்தவர்களுக்கும் ரமதானோடு ஒன்றி போய் ரமதானை உள்ளத்தில் நிரப்பிக் கொண்டவர்களுக்கும் இருக்கிற அந்த ஃபீலிங், அந்த உணர்வு மற்றவர்களுக்கு இல்லாமல் இருக்கிறார். நேர் மாற்றமாக சொல்லியிருக்கிறார். அல்லாஹ் நம்மை காத்திருக்க வேண்டும். பகல் பொழுதில் ரகசியமாக படுகாவுக்குள்ளே உணவு உட்கொண்டவர்கள் எப்போது ரமதான் போகும், சுதந்திரமாக உண்ண முடியவில்லை, சுதந்திரமாக பருக முடியவில்லை என்று ஒரு பகல் வேடம் போட்டதை போல வெளியே நோன்பாடி போல் தெரிந்து அந்த ரங்கத்தில் நோன்பில்லாமல் ரமதான் போனால்தானே சுதந்திரமாக உண்ண முடியும், பருக முடியும் என்று நெகட்டிவாக எண்ணக்கூடியவர்களும் இருக்கலாம். ஆக நம்மவர்கள், ஈமான் கொண்டவர்கள், தக்குவாதாரிகள் எல்லோருடைய உள்ளங்களும் ரமதான் போகிறது என்ற ஒரு ஆதங்கம் தான். எனவேதான் ஒரு தகவலை நாம் பார்க்கிறோம். குத்புல் அக்தாப் ஷேகுனா முஹியுத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பெருநாள் உரை நிகழ்த்தும் போது சொன்னார்கள், பெருநாள் யாருக்கு பெருநாள் என்ற தலைப்பிலே உரையாற்றினார். வரலாற்றில் பதிவு செய்யப்பட்ட அந்த அற்புதமான உரை. யாருக்கு பெருநாள்? ரமதான் மாதத்தில் மற்ற மாதத்தை கருதி நாட்களை நகர்த்தியவர்களுக்கு இது பெருநாள் அல்ல. பெருநாள் என்பது ஜாது தக்குவா, அதாவது பெருநாள் என்றால் எல்லோருக்கும் உணவுப் பொருள் விசேஷமாக இருக்கும். ஆனால் ஜாது தக்குவா, இரையச்சம் என்ற அந்த கட்டுச்சாதம், அதுதான் எல்லாச்சவே மேலானது. லிபாசு தக்குவா, அல்லாஹ் ரெண்டையுமே குர்ஆன்ல சொல்றான். ஜாது தக்குவா, லிபாசு தக்குவா. ஜாது தக்குவா என்றால் இரையச்சம் என்ற உணவு, லிபாசு தக்குவா என்றால் இரையச்சம் என்ற உடை. உடை, உணவு, இந்த ரெண்டும் பெருநாளோடு பின்னி புனைந்தது. எனவே சிக்கனுக்குள் பெருநாள் சிக்கிக் கொண்டதில்லை, மட்டனுக்குள் மட்டுப்படுத்தப்பட்டதில்லை, புத்தாடைக்குள் பெருநாள் புகுந்து கொண்டதில்லை. நாம் ரமதானில் வைத்த நோன்பு, ரமதானில் நாம் செய்த இபாதத்துகள், இவற்றுக்கெல்லாம் அல்லாஹ் பரிசளிக்கிற நாள் தான் பெருநாள். பெருநாளுக்காக புறப்பட்டு பள்ளிவாசல் நோக்கி வரும்போது மலக்குகள் சொல்வார்கள், சலாமன் அலைக்கும் திபுத்தும் ஃபதுஹுலுஹா ஹாலிதீன். யாருக்கு சலாம்? உம்மத்தினருக்கு உப்பற்ற மலக்குகள் சொல்ல, சலாமன் அலைக்கும், அல்லாஹுடைய அடியார்களே, அல்லாஹுடைய ரசூல் உம்மத்தினரை உங்களுக்கு சலாம், திபுத்தும் உங்களுக்கு வாழ்த்துக்கள், ஃபதுஹுலுஹா ஹாலிதீன், நிரந்தரமான சொர்க்கத்தில் இந்த உலகத்தில் மேற்கொண்ட நோன்புக்கு பயன்பெற நீங்கள் நுழைந்து கொள்ளுங்கள் என்று சொல்கிறார். ஆக சலாமன் அலைக்கும் என்று அடியார்களுக்கு மலக்குகள் சலாம் சொல்கிறார்கள். இப்போது அந்த ரமதானுக்கு நாம் சலாம் சொல்லப் போகிறோம் இன்ஷா அல்லாஹ். இன்றைய குத்துபா பல ஆண்டுகளாக பெரிய பள்ளியில் ஒலித்த குரல் இங்கே ஒலிக்கிறது. அஸ்ஸலாமு அலைக்கும் யா ஷஹர ரமதான் என்று கண்கலங்க உள்ள முருக ஒலித்த அந்த குரல் இன்ஷா அல்லாஹ் இன்றைக்கு இங்கே ஒலிக்கப் போகிறது. ஆக அந்த ரமதானுக்கு சலாம் சொல்கிற குத்துபா இருக்கிறதே, எல்லா பள்ளியிலும் அது கடைபிடிக்கப்படுவதில்லை என்பது வேதனைக்குரிய. அந்த பாரம்பரிய உணர்வு உள்ளவர்கள் அதை அப்படியே அந்த ரமதானை சலாம் சொல்லி அனுப்புகிறார். அல்லாஹ்வுடைய பேரர்களால் கடந்த 4 ஆண்டுகளாக இந்த இறுதி ஜும்மாவில் நானும் அதை தவறாமல் பின்பற்றுகிறேன். இன்றைக்கு நம்முடைய பாசத்துக்குரிய அன்புக்குரிய மௌலானா ஹாஜா மொய்னுதீன் சிஸ்தி ஆலிம் அவர்கள் அந்த குத்துபாவை ஓதுகிறார். அருமையான பெருமக்களே, எனவே ரமதான் விடைபெறுகின்ற கண்கிறங்கு வழி அனுப்பக்கூடிய தருணத்தில் நாம் இருக்கிறோம். அடுத்த வெள்ளிக்கிழமை நமக்கு இந்த வாய்ப்புகள் இல்லை. வாய்ப்புன்னா இப்ப 2 ரக்கஅத்துக்கு தொழுது அதன் பயனாக நமக்கு ஒரு ரக்கஅத்துக்கு 70 ரக்கஅத்துடைய நன்மை கிடைக்கும். நாம் தொழுத சுன்னத்தெல்லாம் பரதாக கருதப்பட்டது. நாம் செய்த பருதுகள் எல்லாம் 1க்கு 70 மடங்கு கிடைத்தது. நம்முடைய மூச்சுக்கள் கூட தஸ்பீஹாகிற தகுதியை பெற்றது. நம்முடைய இளைப்பாறுகள் கூட இழைத்திற்காக கருதப்படுகிறது. எனவே இந்த சூழ்நிலையிலே நாம் எண்ணி பார்க்க வேண்டும். இந்த புரியமிக்க ரமதான் விடைபெறும் நேரத்தில் ஆளாளுக்கு அந்த மனநிலை மாற்றம் ஏற்படுகிறது, மன உணர்வில் வித்தியாசம் செய்கிறது. நான் சற்று முன் கொடுத்த உதாரணங்களைப் போல புரிந்து கொள்ளலாம். அடுத்து ஒரு கடமை நமக்கு இருக்கிறது, சதக்கத்துல் ஃபித்ர். சதக்கத்துல் ஃபித்ர் பெருநாளோட பின்னி பிணைந்த கடமை. இந்த சதக்கத்துல் ஃபித்ரை செய்கின்ற பயன்பாடு என்ன தெரியுமா? அது எதற்காக என்றால் ரமலான் நோன்பில்
நமக்கு ஏற்பட்ட குறைகள் இருந்தால் அந்த குறைகளை நிவர்த்தி செய்வதற்கு சதக்கத்துல் ஃபித்ர் கடமை. அது சுன்னத்து மொக்கத. ஹனஃபியில அதுக்கு வாஜிபுன்னு பேரு, ஷாஃபியில சுன்னத்து மொக்கத, வலுவான சுன்னத். அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால், ஷாஃபி மதேபில் அதற்கான கிரயம் கொடுத்தால் போதாது, தானியத்தை கொடுக்க வேண்டும். கிதாபில் கூத்தில் வலது என்பார்கள். கூத்து என்றால் உணவு, நாட்டினுடைய உணவு. வட மாநிலங்களே கோதுமை கொடுக்க வேண்டும் ஃபித்ரா. நமது பகுதியிலே அரிசி கொடுக்க வேண்டும். அந்த அரிசி எப்படிப்பட்ட அரிசி அறிஞர்கள் ரேஷன் கடையில போய் ஃபித்ரா அரிசி கொடுங்கன்னு ஒருத்தர் கேட்டார். விவாதத்துள்ள ஒருவர் அந்த ஃபித்ரா அரிசி கேட்டவுடனே, ஏங்க பொன்னி அரிசி இருக்கு, கர்நாடக அரிசி இருக்கு, பட்டியல போட்டு ஃபித்ரா அரிசின்னு ஒரு அரிசி இல்லையேன்னு. ஏன்னா அப்படி மட்டமான அரிசியை கொடுங்க. ரேஷன் அரிசி வாங்கி ஃபித்ரா கொடுப்பாங்க. அல்லாஹ்விடத்தில் நாம் ஃபத்துவா என்பதும் தக்குவா என்பதும் பல நேரங்கள் மோதும். ஏதோ ரேஷன் கடையில் அரிசி வாங்கணும், நமக்கு அரிசி தேவைப்படாது, அதை வாங்கி ஒரு 10 கிலோ, ஒரு ஆளுக்கு 2.5 கிலோ ஒரு நபர். அது அடுத்த கட்ட முக்கியமான செய்தி சொல்றேன். இப்போ நம்ம அரிசி கூத்தில் பலது, அது தரமானதாக வாங்க வேண்டும். கர்நாடக பொன்னி தான் நீங்கள் விரும்பினா கர்நாடக பொன்னி அரிசி வாங்கி ஃபித்ரா கொடுக்க வேண்டும். ரேஷன் அரிசி வாங்கி சமாளிக்க கூடாது. ஃபத்துவாவில் நிறைவேறிவிடும். ஆனால் தக்குவா என்ற இறையச்சத்தில் அது ஒரு சேதாரம் இருக்கிறது, ஒரு கோளாறு இருக்கிறது. எனவே நல்ல அரிசியாக கொடுக்க வேண்டும். ஒருவர் யாருக்கெல்லாம் செலவழிப்பது கடமையோ அவருக்கு அவர் சார்பாக கொடுக்க வேண்டும். உதாரணம் அளவு என்னவென்றால் 2 கிலோ 2.5 கிலோ ஒரு பேணுதலுக்கு ஒரு 600 கிராம் கூட்டல், 100 கிராம் கூட்டல், 2 600. ஆக வரையறை என்று சொன்னால் 2 கிலோ 2.5 கிலோ. ஆனால் ஒரு பேணுதலுக்கு 2 600 ஒரு நபர் சார்பாக. இப்போ ஒருவர் இருக்கிறார், அவருக்கு மனைவித்தோடு செலவழிப்பது கடமை, தன்னுடைய ஆண் பெண் பிள்ளைகளுக்கு செலவழிப்பது கடமை. இப்போது அவர் என்ன செய்ய வேண்டும் என்றால், தன் சார்பாகவும் தன் மனைவி சார்பாகவும் தன்னுடைய செலவுக்கு கட்டுப்பட்ட பிள்ளைகள் சார்பாகும். செலவுக்கு கட்ட பிள்ளைன்னா வாப்பாயை விட மகன் வசதியாக இருக்கலாம், மகன் தனியாக குடித்தனம் இருக்கலாம். அப்போ அந்த மகன் சார்பாக கொடுக்க வேண்டிய அவசியம். நமது ஊருடைய பாரம்பரிய பழக்கப்படி மகன் திருமணமான பிறகு புகுந்த வீட்டுக்கு போகிறார், மகள் உள்ளே இருக்கிறார், நம்மோடு இருக்கிறார். ஆக கணவனுக்கு செலவழிப்பது மாமனார் மீது கடமை. ஆக ஒருவர் நடைமுறையில் யாருக்கெல்லாம் ஒரு செலவழிப்பது கடப்பாடு இருக்கிறதோ கடமை இருக்கிறதோ அவர் சார்பாக ஒரு நபருக்கு 2.5 கிலோ என்ற விகிதாச்சாரத்தில் கொடுக்க வேண்டும். உதாரணமாக 4 பிள்ளை இருந்தால் 4 பேர் நம்மோடு வாழ்ந்து நம்முடைய செலவுக்கு கட்டுப்பட்டவர்களாக இருந்தால் 10 கிலோ தரமான அரிசி வாங்கி கொடுக்க வேண்டும். ஏழைகளுக்கு கொடுக்க வேண்டும். கொடுக்க வேண்டிய நேரம் ரமதான் பிறந்த தெரிந்ததிலிருந்து கொடுக்கலாம், ஜாயிஸாகும், செல்லுபடியாகும். ஆனால் அதே நேரத்தில் அது கடமை என்பது நம்மோட ஒட்டுகிற நேரம் என்ன தெரியுமா? அந்த பெருநாள் பிறை தெரிந்தது. பெருநாள் என்ன நெருக்கடியான நேரம் முற்கூட்டியை கொடுப்பது நல்லது. உதாரணமாக பெருநாள் பிறை தெரிந்த பிறகு பல பொருட்கள் வாங்க வேண்டும், பலகாரம் செய்ய வேண்டும், அதை செய்ய வேண்டும், பரபரப்பாக இருக்கு. அந்த நேரத்தில் போய் ஃபித்ராவை பங்கு போடுவது சிரமம். அந்த முற்கூட்டியை கொடுத்து விடலாம். ஃபித்ராவை முற்கூட்டியை கொடுத்தால் ஜாகிஸாகும், செல்லுபடியாகும். ஆனால் அதற்கு கடமை என்பது நம்மோட ஒட்டுகின்ற நேரம் பெருநாள் பிறை தெரிந்து அதற்கு பிறகு எப்போ முடியும்? தொழுகை தொடங்குவதற்கு முன்னால். பெருநாள் காலையிலும் கொடுக்கலாம், பெருநாள் தொழுகை தொடங்குவதற்கு முன்னாலே கொடுத்தாக வேண்டும். அவன் தொழுகை பிற்படுத்தலாம் என்று சொல்லக்கூடாது. தொழுகைக்கின்ற நடைமுறையில் நம்ம மஹல்லாவில் நம்ம ஊரில் எந்த நேரம் ஃபிக்ஸட் பண்ணப்பட்டதோ அந்த நேரத்துக்குள்ள கொடுத்தாக வேண்டும். தொழுகைக்கு பிறகு கொடுத்தால் அது மக்கள். ஃபித்ராவுடைய அளவு 2.5 கிலோ ஒரு நபர் ஒன்றிற்கு. அதில் இந்த நபர் என்பதில் ஒரு சின்ன முக்கிய குறிப்பை தெரிந்து கொள்ள வேண்டும். உதாரணமாக நமது வீட்டிலே ஒரு வயதான அப்பா காலமாகிவிட்டார். எப்போ காலமானார்னா பெருநாள் பிறை தெரிவதற்கு 1 ஹவர் முன்னால, உதாரணமாக மகரிபுக்கு 1 ஹவர் முன்னால அவர் என்ன மூத்தாகிவிட்டார். இந்த அப்பா நம்மோடு வாழ்ந்தார். ஆனால் பெருநாள் பிறைக்கு 1 ஹவர் முன்னால, அது ஒரு ஃபார்ம், ஒரு உதாரணத்துக்கு 1 ஹவர் சொன்ன, ஒரு நிமிடம் ஆனாலும் சரி, அவர் போய்விட்டார் என்றால் மகன் அந்த அப்பாவுக்கு அல்லது பேரன் அந்த அப்பாவுக்கு செலவழிப்பது வழக்கமாக இருந்தால் அவர் சார்பாக ஃபித்ரா கொடுக்க வேண்டாம். அதே நேரத்தில்
ஒரு குழந்தை பிறக்கிறது. குழந்தை, அதாவது குழந்தைகளோ குழையும் முதியவர்களோ யாராக இருந்தாலும் பெருநாள் பிறை ரமதான் பிறை ரெண்டையும் ஹயாத்தோடு சந்திக்கிறது. அப்படின்னா புரியல, பெருநாள் பிறையும் ரமதான் பிறையும். இப்போ உதாரணமா ஒரு குழந்தை எப்போது பிறக்கிறது, பெருநாள் பிறை தெரிந்து சிறிது நேரத்துக்கு பிறகு குழந்தை பிறகு. அப்ப அந்த குழந்தை பிறந்தது பெருநாள் பிறை தெரிந்த பிறகு. ஆனால் ரமதான் பிறையில் குழந்தை பிறக்கவில்லை, தாய் வயிற்றில் இருந்தது. பெருநாள் பிறை தெரிந்தது, குழந்தையும் பிறந்தது. அந்த குழந்தை சார்பா கொடுக்க வேண்டிய கடமை. ரெண்டையும் இணைக்கணும். பெருநாள் பிறை ரமதான் பிறை இரண்டையும் ஒரு சேர இணைத்து ஒரு கணம் அந்த பிறையும் ஒரு கணம் இந்த பிறையும் இணைந்து வாழ்ந்தால் அவர்களுக்கு சார்பாக வித்ரா கொடுக்க வேண்டும். வயதானவர்கள் மரணிக்கும் வயதல்ல, எந்த வயதிலும் மரணம் வரலாம் அல்லவா. ஒருவர் மரணிக்கிறார் என்றால் பெருநாள் பிறை தெரிவதற்கு முன்னால் மரணித்தால் அதன் சார்பாக கொடுக்க வேண்டிய அவசியம். ஆக அடிப்படை செய்தி, ஒவ்வொருவரும் அவர் சார்பாகவும் அவர் செலவழிப்பது யார் மீதெல்லாம் கடமையும் அவர் சார்பாகவும் நபர் ஒன்றுக்கு 2 கிலோ தரமான அரிசியை வாங்கி ஏழைகளுக்கு கொடுக்க வேண்டும். ஈகி பெருநாள் அல்லவா. உலகத்திலே ஈகி பேர் தாங்கிய ஒரு பெருநாள் நமக்கு மட்டும்தான். வேறு எந்த மதத்தினருடைய எந்த பண்டிகைகளும் தர்மத்தை நினைவூட்டுவாங்க. ஒவ்வொன்றுக்கு ஒரு பேர் வச்சிருப்பாங்க. எந்த மதத்துடைய எந்த பண்டிகை இருந்தாலும் அதனுடைய பெயர் காரணத்தை பார்த்தீங்கன்னா தர்மம் என்கிற வார்த்தை பெயர். நமக்கு அரபியிலே ஈதுல் ஃபித்ர், அந்த ஃபித்ருக்கு அந்த பெருநாளுக்கு பேரே அங்க ஈதுல் அல்ஹா குர்பானி, இங்க ஈதுல் ஃபித்ர், தமிழில் ஈகை பெருநாள் என்று சொல்வோம். அதுவும் மிக முக்கியமான ஒரு அமல் என்பதை நினைவு வைத்துக் கொண்டு பிரிய ரமதான் பிரியா விடைபெறுகின்றது. எல்லாம் வல்லவனை ஏகநாயகனை எங்களை படைத்தவனை இதோ புனித ரமதான் புறப்பட்டு செல்லவிருக்கிறது. அதை நாங்கள் சலாம் சொல்லி வழியனுப்ப போகிறோம். எனவே இந்த பெருநாள் மீண்டும் நிச்சயமாக வரும்போது அந்த ரமதானை சந்திக்கிற வாய்ப்பு எங்களுக்கு தந்தருவையா. யா அல்லாஹ், எங்களை அவசரப்பட்டு எங்களுடைய ரூஹை கைப்பற்றி விடாதே. இந்த ரமதானில் நாங்கள் செய்கிற அமலில் ஏதேனும் சேதாரம் இருந்தால், குறை இருந்தால் அந்த குறையை நிவர்த்தி செய்கிற அளவுக்கு அடுத்த ரமதானை நாங்கள் சந்தித்து அமல் செய்கிற நசீபை தருவாயாக என்று எல்லாம் வல்லவனிடம் இந்த புனிதமிக்க வெள்ளிக்கிழமை ஜும்மத்தில் விடைபெறும் வெள்ளி நேரத்தில் அல்லாஹுவிடம் நாம் சமர்ப்பிப்போம். இன்ஷா அல்லாஹ் குத்துபாவிலே அந்த ரமதானுக்கு சலாம் சொல்லக்கூடிய வாசகம் ஓதப்படும். அப்போது உளமாற ஒவ்வொருவரும் மனதார சலாம் சொல்லி அல்லாஹ்விடம் கேட்போம். அல்லாஹு தஆலா நம்முடைய பிழைகளை மன்னித்தருளி இந்த புறப்பட்டு போகிற ரமதான் நாளை மறுமையில் நமக்கு சாதக சாட்சியாக அல்லாஹ் ஆக்குவானாக, பாதக சாட்சி ஆக்காமல் பாதுகாத்தல்வானாக. நம்ம எல்லாம் இந்த ரமதானில் சுஹதாவுல் மக்பூலின் எனப்படுகிற அங்கீகரிக்கப்பட்ட அடியார்கள் கூட்டத்தில் சேர்த்தல்வானாக. அஸ்பியாவுல் மத்ரூதின் எனப்படுகிற துரத்தி அடிக்கப்பட்ட துர்பாகியவான்கள் கூட்டத்தில் சேர்க்காமல் அல்லாஹு காத்தல்வாயாக. யா அல்லாஹ், எங்களை ஆயுளை நீடிக்க வைப்பாயாக. எங்கள் ரமதானின் அமல்களை எல்லாம் ஏற்றுக்கொள்வாயாக. வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. شرفا وكرما وعادلا وتعظيما فأسأل المسلمين رحمة الله على البخاري المسلم عن أبي هريرة رضي الله تعالى عنه أنه قال قال رسول الله صلى الله عليه وسلم إذا قلت لصاحبك اغفر وأحسنه رحمة الله إنه هو الغفور الرحيم. اللهم صل على வெள்ளிக்கிழமை சுத்தமாவது யாராவது ஒருவர் பேசுவாராயும் அவர்களுக்கு சுத்தமாவை நன்மை கிடையாது என்று கொண்டிருப்பதனால் சுத்தமாவை நன்றாக பாதுகாத்து கேட்டுக்கொள்ளுங்கள். அல்லாஹ் தஆலா நம் அனைவரையும் நல்கிருபை செய்வாராக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ் الحمد لله مبدع الخلق ومعيد ومسهل الرزق ومفيد قد جاءكم من الله نور وكتاب مبين الله ولي الذين آمنوا يخرجهم من الظلمات إلى النور والله يحب المحسنين
وكان الله عفوا غفورا. أحمده على نعم ألبسنا قميصها، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له شهادة يفوز برضاه من قالها. وأشهد أن سيدنا محمدا عبده ورسوله صلى الله وسلم على سيدنا محمد وعلى آله ومن هاجر إليه ونصره صلاة يرغب بها من خالفه وكفره. أما بعد، فيا أيها الناس، أوصيكم عباد الله وإياي أولا وإياكم بتقوى الله، فافعلوا ما أوجبكم الله واتركوا ما نهاكم الله. عباد الله، قد قرب منكم عيد الفطر مع زكاته، فأخرجوا إلى الفقراء والمساكين ما أمرتم بإخراجه من صدقة الفطر عن أنفسكم وعمن تعولون من غالب قوت البلد، عن صغير وكبير وذكر وأنثى وحر وعبد. أما غنيكم فيزكيه الله، وأما فقيركم فيرد عليه أكثر مما أعطاه. فرحم الله امرأ شيع رمضان أحسن التشعير وودعه إلى القابل أكرم توديع، فإنه لا يعلم أحد هل يمهله الدهر إلى أن يرجع إليه هذا الشهر. قال النبي صلى الله عليه وسلم: إن الفطرة طهر للصائم عن اللغو والرفث، وإن الصوم لا يقبل إلا الفطرة، وإن الفطرة فرض. شهر العفو والغفران، شهر الرحمة والرضوان، شهر البركة والإحسان. كيف يسكن إلى دار الدنيا من استقم والهرم فيها دارا؟ كيف يلتز بالدنيا من كان الموت غايته وقصارا؟ فيقع البكاء في الأهل والجيران، ويقال: آجركم الله على المصيبة بفقد ابن فلان ابن فلان. هذه كناية عن كل إنسان. شهر الأمر والغفران، شهر الرحمة والرضوان، شهر البركة والإحسان. السلام عليك يا شهر رمضان، السلام عليك يا شهر رضوان، السلام عليك يا شهر الغفران، السلام عليك يا شهر التراويح وختم القرآن. السلام عليك يا شهر العتق من النيران، السلام عليك يا شهر الرحمة وذكر الرحمن. السلام عليك يا شهر السرور والتراويح، السلام عليك يا شهر النور والمصابيح، السلام عليك يا شهر الكنوز
والمفاتيح، وضاعف الله فيك الحسنات، وكفر فيك الخطيئات، وقضى فيك جميع الحاجات. جعلنا الله وإياكم من الفائزين الآمنين، وادخلنا وإياكم في عباده الصالحين. إن أصدق الحديث المرضي كلام الله المقتدر الخبير. أعوذ بالله من الشيطان الرجيم. بفضل بسم الله الرحمن الرحيم. إن في خلق السماوات والأرض واختلاف الليل والنهار لآيات لأولي الألباب الذين يذكرون الله قياما وقعودا وعلى جنوبهم ويتفكرون في خلق السماوات والأرض ربنا ما خلقت هذا باطلا سبحانك فقنا عذاب النار. بارك الله لنا ولكم بالقرآن العظيم ونفعنا وإياكم بالآيات وآسمنا من الشيطان. أستغفر الله العظيم لي ولكم واستغفر عني وعنكم وعن جميع المسلمين والمؤمنين أجمعين فاستغفروه إنه هو الغفور الرحيم. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد. الحمد لله حمدا كثيرا ووامر، وأشهد أن سيدنا محمدا عبده ورسوله. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن سيدنا ونبينا محمدا عبده ورسوله سيد الخلائق البشر. اللهم صل وسلم وبارك عليه. عباد الله اتقوا الله واعلموا أن الله سبحانه وتعالى أمرنا بأمر بدأ فيه بنفسه فقال إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل وسلم على سيدنا محمد وعلى آله وصحبه وأتباعه أجمعين. اللهم ارض عن أشرف الخلفاء الراشدين أمير المؤمنين سيدنا أبي بكر الصديق رضي الله عنه، وعن الإمام المعظم أمير المؤمنين سيدنا عمر بن الخطاب رضي الله عنه، وعن سيد الأختان أمير المؤمنين سيدنا عثمان ذي النورين بن عفان رضي الله تعالى عنه، وعن مظهر العجائب أمير المؤمنين سيدنا علي كرم الله وجهه بن أبي طالب رضي الله عنه، وعمي نبيك سيدنا الحمزة وسيدنا العباس رضي الله تعالى عنهما، وعن الإمامين سيدنا الحسن وسيدنا الحسين رضي الله عنهما، وعن أمهما فاطمة الزهراء رضي الله تعالى عنها، وعن بقية صحابة رسول الله صلى الله عليه وسلم أجمعين رضوان الله تعالى عليهم أجمعين. اللهم اغفر للمؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات الأحياء منهم والأموات إنك مجيب الدعوات. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. اللهم أعز الإسلام والمسلمين وأذل الشرك والمشركين وانصرنا على القوم الكافرين.
وانصرنا على القوم اليهوديين وانصرنا على القوم النصرانيين. اللهم احفظ فلسطين، اللهم احفظ مسجد الأقصى، اللهم احفظ فلسطين، اللهم احفظ مسجد الأقصى بيت المقدس. اللهم أجرنا من النار، اللهم أجرنا من النار، اللهم أجرنا من النار. اللهم لا تشفي خلقنا بالنار ولا تجعلنا من حسب النار. ربنا اغفر لنا ولإخواننا الذين سبقونا بالإيمان ولا تجعل في قلوبنا غلا للذين آمنوا ربنا إنك رؤوف رحيم. إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون. واذكروا الله العظيم الجليل الجبار يذكركم واشكروه نعمه يزدكم ويهدكم ولذكر الله أكبر والله يعلم ما تصنعون.